கும்பம் ராசி நண்பர்கள், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதிடசதா. கும்பம் ராசி நண்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் ராசி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி ஒரு தெளிவான விளக்கத்தோட பொதுவான பலனாக நம்ம இந்த பதிவில் பார்த்துடலாம். நண்பர்களே, புதுசாக நம்ம காணொலியை பார்க்குறவங்களா இருந்தால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. உங்களுடைய மகத்தான ஆதரவை நான் மனதார வரவேற்கிறேன். கும்பராசிக்கு இந்த அக்டோபர் மாதம் கிரக அமைப்புகள் பார்த்தாக்க, ராசியிலேயே சனி பகவான், ராசி அதிபதி. 2ஆம் இடம் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு பகவான். 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் குரு பகவான். 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் செவ்வாய் பகவான். 7ஆம் இடத்துல அன்றைய கோச்சார சந்திரன் இருப்பார். 8ஆம் இடத்துல சூரியன் புதன் கேது இணைந்து பயணிப்பார்கள். 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன். இது இந்த அக்டோபர் மாதத்தில் முதல் வாரத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள். 7ஆம் தேதி பார்த்தீங்கன்னு சொன்னால் புதன் பயிற்சியாகி சுக்கிரனோடு சேர்ந்து 9ஆம் இடத்துல பயணிப்பார். 18ஆம் தேதி சூரியனும் பயிற்சியாகி புதன் சுக்கிரன் சூரியன் முக்கூட்டு கிரகங்களாக இந்த 9ஆம் இடத்துல பயணிப்பாங்க. 25ஆம் தேதி பார்த்தீங்கன்னு சொன்னால் செவ்வாய் பகவான் பயிற்சியாகி 6ஆம் இடத்துக்கு வருவார். 20ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சுக்கிரன் பயிற்சியாகி விருச்சிக ராசியில் பயணிப்பார். அதாவது உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தில். இதுதான் இந்த அக்டோபர் மாதம் முழுவதும் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள். கோச்சார கிரகங்கள் இந்த அமைப்பில் இருந்தால் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்த்துடலாம். பல திறமைகளை உள்ளடக்கி வைத்து கொண்டு தன்னுடைய திறமைகளை வெளிக்காட்டுவதற்காக வெற்றி மேடைகளை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் கும்பராசி அன்பர்கள் நீங்க தான். அதாவது குடத்தில் இட்ட விளக்கு போல பிரகாசிக்க முடியாமல் இருக்கக்கூடிய நபர்கள் நீங்க. ஒரு விளக்கை ஏற்றி அந்த குடத்துக்குள்ள வச்சுட்டா அந்த விளக்கு அந்த குடத்துக்குள்ளேயே பிரகாசமா எரியுமே தவிர குடத்தை விட்டு வெளிச்சம் வெளியே வராது. ஆனாலும் அந்த விளக்குக்கு என்ன எதிர்பார்க்குது அப்படின்னு கேட்டால், வெளியில் நம்ம பிரகாசமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய வெளிச்சம் கொடுத்து வாழணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் இந்த விளக்கு நினைக்குது. ஆனால் இந்த திறமைகளுக்கு தனக்கான மேடைகள் கிடைக்க மாட்டேங்குது. தன்னுடைய திறமைகளை வெளியே கொண்டு போய் காட்டிக்க முடியாமல் தவிக்கிறோம். அதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. இந்த வாய்ப்புகள் எல்லாம் நமக்கு எப்போது கிடைக்கும்? அந்த நல்ல வாய்ப்புகளுக்காக நான் பல நாட்களாக, பல மாதங்களாக, பல வருடங்களாகவும் நான் காத்து கொண்டிருக்கின்றேன். அது எப்போது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த கும்பராசி நண்பர்கள். ரொம்ப பொறுமை, ரொம்ப நிதானம். அதாவது அடக்க ஒடுக்கமா இப்படித்தான் போகணும், இப்படித்தான் வரணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பவ்யமாக இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் இந்த கும்பராசி நண்பர்கள். எப்பவுமே அலட்டிக்க மாட்டோம். ஒரு பெரிய விஷயத்தை சாதிச்சா கூட அதை நான் பயங்கரமா சாதிச்சுட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாம் காட்டிக்க மாட்டாங்க. அப்படி இருக்கிற போது உங்களுக்கான திறமைய வெளிக்காட்டுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். நிறைய பேரை அனுசரிச்சு உபசரிச்சு போகக்கூடிய நண்பர்கள் நீங்க. நிறைய பேரை தன்னுடைய நட்பு வட்டாரத்துக்குள்ள கொண்டு வர தவிப்பீங்க. அப்படி ஒரு நட்பு வட்டாரம் கிடைச்சது அப்படின்னு சொன்னா அது என்னுடைய பாசத்தை நான் அந்த இடத்துல வெளிக்காட்டி நான் ஒரு நல்லா வாழ்ந்துக்கிறவேன் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பில் எல்லாம் இந்த கும்பராசி நண்பர்கள் இருப்பாங்க. ஆனாலும் உங்களுக்கான வாழ்க்கை பாதைகள் அப்படிங்கிறது நிறைய கடினமான வளைவு நெளிவு மிகுந்த பாதைகளாக இருக்கும். அப்படிங்கிறது சொல்லப்போனா கல்லும் முள்ளும் நிறைய கிடக்கக்கூடிய பாதைகளாகத்தான் இருக்கும் நீங்கள் போய் கொண்டிருக்கிற பாதைகள். இப்படியாகத்தான் கும்பராசி நண்பர்கள் நிறைய சிரமப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. இதுக்கெல்லாம் ஒரு காரணம் அப்படிங்கிறது சுய ஜாதகங்கள்ல கண்டிப்பா இருக்கும். அந்த சுய ஜாதகத்தை தெளிவா பார்த்து என்ன விவரம் அப்படிங்கிறத கரெக்டா கண்டுபிடிச்சு உங்களுக்கு அந்த வழிமுறைகளை கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா நீங்க கரெக்டா பயணிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். ஆனா உங்களுக்கு ஒரு சரியான கைடு கிடைச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது உண்மையாகவே அடித்து சொல்லக்கூடிய ஒன்று. உங்களுக்கு ஒரு சரியான கைடு கிடைச்சிருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு நல்ல கைடு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்ன வச்சுக்கோங்க, உங்களுக்கான பாதை மாறி ஒரு வளமான வாழ்வை நோக்கி நீங்கள் பயணிக்க முடியும் அப்படிங்கிறது தான். அப்போ
நம்மள வந்து நம்மளுடைய சூழ்நிலைகள வந்து புரிஞ்சு, நம்மளுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய குடுக்கக்கூடிய அமைப்புல நமக்கு ஒரு நண்பர்கள் கிடைச்சுட்டாங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய பாதை பயணம் அப்படிங்கிறது சிறப்பா இருக்கும். ஆக கும்பராசியை பொறுத்தமட்டில அடக்கம், ஒடுக்கம், அன்பு, கருணை, பாசம் எல்லாமே இருக்கும். ஆனா, இதைத்தான் மற்றவர்கள் புரிந்து கொண்டு நடக்க மாட்டார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆக இந்த மற்றவர்கள் நம்மளை புரிந்து கொள்ள மாட்டேன் என்கிறார்களே அப்படின்னு சொல்லி தான் நீங்க வேதனைப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க இல்லையா? அப்ப இந்த புரிதல் அப்படிங்கிறது அவங்களுக்கும் வேணும், உங்களுக்கும் வேணும். அப்படி ஒரு நல்ல காலத்தை எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருக்கிற அற்புதமான நல்ல மனிதர்கள், தெய்வீக குணம் கொண்டவர்கள் தான் இந்த கும்பராசி நண்பர்கள். உங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்கும்? அதாவது ஜென்மச்சனி. ஜென்மச்சனி அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு ஒரு நிறைய பிரச்சனைகளை தான் சந்திச்சுக்கிட்டு இருப்போம் அப்படிங்கிறது ஒரு விஷயம் தான். வாக்குஸ்தானத்துல ராகு பகவான் குடும்பத்துல ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தையே கொண்டு வர முடியலையே, தேவைகளை பூர்த்தி செஞ்சு கொடுக்க முடியல அப்படிங்கிற ஒரு குழப்பம் நிச்சயமாக இருக்குது. சுகஸ்தானத்துல குரு பகவான் இருந்தும் ஒன்றும் வாரி கட்ட முடியலையே, அவரும் போய் சரியான முறையில் தான் பயணிக்கிறாரு. ஆனா என்னுடைய வாழ்க்கை மாற மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்க எதிர்பார்க்கக்கூடியது தான். புரியுதுங்களா? ஆனா இப்படி இருந்தாலும் கூட கோச்சார கிரகங்கள் கொடுக்க வேண்டிய பலாபலனை கொடுத்து கொண்டு தான் இருக்கும். உங்களுடைய ஜாதகங்கள் அன்றைக்கு பிறக்கின்ற பொழுது உங்களுடைய ஜென்ம கிரகங்கள் என்ன பலனை கொடுக்க காத்திருக்கிறது அப்படிங்கிறத அன்றைக்கே முடிவு செய்யப்பட்டிருக்கும் இல்லையா? அந்தனுடைய முடிவுகள் அப்படிங்கிறது இன்றைக்கும் அது சரியாக பயணிக்கக்கூடிய அமைப்பில் இருந்தால் இந்த கோச்சார பலன்கள் நிச்சயமாக உங்களுக்கு ஒத்து வரும். உங்கள் ஜாதகத்தில் யோகாதிபதிகள், கர்ணநாதர்கள், நட்சத்திரம், திதி, வாரம் இதெல்லாம் இருக்கு இல்லையா? அப்ப இந்த மாதிரியான அமைப்புகளை நம்ம ஆய்வு பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு தெளிவா புரியும். ஆக இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் ஜாதகத்துல இருக்கும். நீங்க வந்து பொதுவான பலனோடு ஒப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, ஜாதக பலனை பார்த்து தான் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். ஆக இந்த மாசம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயத்தை என்ன கொடுக்க போகுது அப்படிங்கிறது தான். ஒரு பாசிட்டிவான விஷயம் என்ன கிடைக்கும்? மத்ததெல்லாம் இருக்கட்டும். நிறைய பிரச்சனைகள் போய்கிட்டு தான் இருக்குது. பாசிட்டிவான விஷயம் என்ன கிடைக்கும்? உங்களுக்கு பாக்கியஸ்தானத்துல பாக்கியஸ்தானாதிபதி ஆட்சி சுக்கிரன். அப்படின்னா என்னது? உண்மையாகவே சகல சௌபாக்கியங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ்கன்னு சொல்லி ஒருத்தவங்க வாழ்த்துறாங்க அப்படின்னு சொன்னா, பாக்கியஸ்தானம் நல்லா இருந்தா தான் வாழ்த்துவாங்க. அப்பதான் அந்த வாக்கு கூட நமக்கு பலிக்கும். அப்போ பாக்கியஸ்தானம் நல்லா இருந்தால்தான் எல்லா ஒரு விஷயத்தையும் நம்ம அனுபவிச்சு வாழ முடியும் அப்படிங்கிறதான். அப்போ பாக்கியஸ்தானத்துடைய அதிபதி கும்பராசிக்கு இந்த அக்டோபர் மாசம் எந்த ஒரு தீய கிரகங்களாலும் சூழப்படாமல் ஒரு தனிக்காட்டு ராஜாவாக ஆடம்பர லக்ஸூரியஸ் வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய அமைப்பில் நினைத்ததை நினைத்தபடி நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய அமைப்பில் சுக்கிரன் மிக வலிமையாக இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெள்ள தெளிவாக இருக்குது. அப்போ மற்ற விஷயங்களை பற்றி நம்ம அவ்வளவு தூரம் ஆலோசிக்க வேண்டிய அவசியங்கள் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இல்லைங்களா? அதே மாதிரி இந்த சுக்கிரன் 10ஆம் இடத்துக்கு வருகின்ற பொழுதும் தொழில் ஸ்தானத்துக்கு வருவார். தொழில் ஸ்தானத்தில் இருந்து தன்னுடைய 7ஆம் பார்வையாக குரு பகவானை பார்ப்பார். குரு பகவான் 7ஆம் பார்வையாக சுக்கிரனை பார்ப்பார். அப்போ உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் வீடு, வண்டி, வாகன, சொத்து, பத்து, நிலம் சம்பந்தப்பட்ட இடங்கள், தாய்ஸ்தானம். அது மட்டும் அல்லாமல் உயர் பதவியில் இருக்கக்கூடிய அமைப்பில் எல்லாம் சொல்லக்கூடிய இடம், உயர் கல்வியை குறிக்கக்கூடிய இடங்கள் அப்படிங்கிறதுனால அந்த கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல குரு பகவான் இருந்து 7ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது 10ஆம் இடம் தொழில்ஸ்தானம், கர்மஸ்தானம். அப்போ உங்களுடைய முயற்சி முன்னேற்றத்துக்கு நீங்க செய்யற தொழில் ஒத்து வரும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்போ ஒரு நல்ல வேலை வாய்ப்புக்காக கும்பராசி நண்பர்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால், இந்த மாதத்தினுடைய கடைசி பகுதியில் வந்து நிச்சயமாக ஒரு நல்ல வேலை வாய்ப்பு உறுதியாக உங்களுக்கு கிடைக்கும். உங்க தொழில் வளம் அப்படிங்கிறது மேம்படும். புரியுதுங்களா? அப்போ இந்த தொழில் மூலயமாக வருமானம் அப்படிங்கிறது சிறப்பா இருக்கும். ஒரு வேளை நீங்க அரசு சார்ந்த துறைகள்ல வந்து ஒரு பரீட்சை எழுதி பாஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னாலும் சரி, அந்த ரிசல்ட்டுக்காக காத்திருந்தாலும் சரி, அதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கக்கூடிய அமைப்புல இருக்கும். இது வந்து எப்படின்னு கேட்டா, இந்த 9ஆம் இடத்துல புதன், சூரியன் சேர்ந்து பயணிக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிற பொழுது, அந்த அரசு சார்ந்த துறைகளுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிச்சயமா நமக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புல இருக்கும். புரியுதுங்களா? அப்போ புதுசா வீடு, வண்டி, வாகனம், சொத்து, பத்து, நிலம் சம்பந்தப்பட்டத்துல குரு பகவான் இருந்து வக்ரகதியில் பயணிக்கிற இந்த காலகட்டத்தில் அதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். புரியுதுங்களா? இப்போ 5ஆம் இடம் மனம் சம்பந்தப்பட்ட விஷயம்,
அந்த இடத்துல வந்து செவ்வாய் இருக்கின்ற பொழுது எப்பவுமே ஒரு தெளிவான சிந்தனைகள் பண்ணுனாலும் அது வந்து ஒரு முரட்டுத்தனமான சிந்தனைகளாக இருக்கும் அப்படிங்கிறது தான். எடுத்தோம் கவுத்தோன்ற மாரியெல்லாம் போயிட்டு இருக்கும். ஒரு சரியான விஷயத்துக்கு நம்ம வரமாட்டோம். ஒரு தெளிவான மனநிலைக்கு நம்ம வர முடியாத ஒரு சூழ்நிலையில இருப்போம். ஆனாலும் 5ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம் அப்படிங்கிறதுனால, நிச்சயமாக அந்த 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையால் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது, பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நமக்கு ஆதாயம் இருக்கு அப்படிங்கிறது தான். அப்ப ரியல் எஸ்டேட் யாரும் பண்றீங்களா? கும்பராசி நண்பர்களே, இந்த காலகட்டத்தில உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் இருக்கும். மண்மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல யார் யார் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். அதன் மூலமா உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயம் இருக்கும் அப்படிங்கிறது தான். புரியுதுங்களா? அதே மாதிரி இந்த பாக்கியஸ்தானத்தில சுக்கிரன், சூரியன், புதன் இந்த 3 கிரகங்களும் இணைந்து பயணிக்கின்ற பொழுது, உங்களுக்கு எப்பவுமே ஒரு நுண்ணறிவு திறன் அப்படிங்கிறது நெறைய இருக்கும். இந்த காலகட்டத்தில வந்து எப்பேர்ப்பட்ட சிக்கலான பிரச்சனையிலிருந்து நீங்க விடுபடுவீங்க அப்படிங்கிற மாரியான ஒரு அமைப்பு நிச்சயமா இருக்கும். ஏன்னா, நல்லா யோசிச்சு செயல்படுவீங்க. புரியுதுங்களா? அதுக்கப்புறமா 6ஆம் இடத்திற்கு செவ்வாய் வருகின்ற பொழுது, எதிரிகளை வெல்வீர்கள் அப்படிங்கிறது. அப்ப இதுவரைக்கும் உங்க கூட இருந்துகிட்டு நெறைய துரோக பாதகங்கள் உங்கள பண்ணியிருப்பாங்க. உங்களுடைய முன்னேற்றத்துக்கு தடையா சில பேர் இருந்திருப்பாங்க. சில நேரங்கள் உங்க கண் எதிராகவே சில பேர் ஆப்போசிட்டாவே செயல்பட்டுட்டு இருப்பாங்க. அவங்களெல்லாம் வந்து ஒரு தர்ம அடி கொடுக்குற மாரியான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில இருக்கும். அந்த செவ்வாய் 6ஆம் இடத்துக்கு வருகின்ற பொழுது. அதாவது 25ஆம் தேதி அப்படிங்கிற அந்த காலகட்டத்துக்கு அப்புறமா, உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள்ல வந்து தீங்கு விளைவிக்கக்கூடிய அமைப்பில யாரும் இருக்க மாட்டாங்க. அதேமாரி கடன் ஸ்தானம் அப்படிங்கிறனால எப்படினாலும் கடனை அடைப்பதற்கான வழிமுறைகள் நிச்சயமாக வந்துரும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதில நீங்க தாராளமா ஜெயிப்பீங்க. ஏன்னா, அதற்கான வருமானத்தை தரக்கூடிய அமைப்பில 9ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடம் அப்படிங்கிற ஸ்தான பலன்கள் அப்படிங்கிறது நெறைய இருக்குதுங்க. அதனால நெறைய விஷயங்கள் பாசிட்டிவாவே நடக்கக்கூடிய அமைப்பில தான் இந்த கும்பராசிக்கு இந்த அக்டோபர் மாதம் பலன்கள் இருக்குதே தவிர, குறைபாடுகள்னு அப்படின்னு சொல்றதுக்கு நெறைய கிடையாதுங்க. புரியுதுங்களா? அப்போ நம்ம எப்பவுமேவும் சிந்தனையில கூட ஒரு பாசிட்டிவா சிந்திச்சா தான் நம்ம முன்னுக்கு வர முடியுமே தவிர, ஒரு நல்ல விஷயத்தவே நம்ம நெகட்டிவா சிந்திச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா, அந்த விஷயம் ஃபெயிலியர் தான். புரியுதுங்களா? அப்ப நினைக்கிறதாவது நல்லது நெனைப்போமே! அப்படிதான் நம்ம நெனைச்சுக்கிறணும். அப்ப நினைக்கிறதுக்கு கூட நம்ம வந்து அ முடியல, பாசிட்டிவா நினைக்க முடியல அப்படின்னு சொன்னா, நம்ம வாழ்க்கையில என்ன சாதிக்க போறோம்? அப்படிங்கிறத நம்மளே யோசனை பண்ணி பார்ப்போமே! அதனால வந்து இந்த அக்டோபர் மாதத்தில நெறைய பாசிட்டிவான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். நிச்சயமாக நல்லதே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லியும் நீங்க நினைங்க. நல்லதே நடக்கும். புரியுதுங்களா? பொதுவாவே வந்து இந்த கும்பராசியில வந்து இந்த சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள நெறைய பேர் வந்து போராட்டத்தில தான் இருப்பாங்க. ஏன்னா, ராகு வந்து பேராசைக்காரன். அதை இதையும் தூண்டிவிட்டு, தூண்டிவிட்டு அவஸ்தைப்பட வச்சுக்கிட்டு தான் இருப்பாரே தவிர, அடைய விட மாட்டார் அப்படிங்கிற மாரியான விஷயம் தான். அதனால தான் அந்த கும்பராசியில வந்து நெறைய நண்பர்கள் வந்து சதய நட்சத்திரத்தில பிறந்தவங்க வந்து கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க. குறிப்பிட்ட இலக்கை நோக்கி அவங்களால பயணிக்கவே முடியாத ஒரு சூழ்நிலையில தான் இருப்பாங்க. ஆனா, சில பேர் அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய ஜாதகம் கரெக்ட்டா இருந்திருக்கும். அவங்க நெறைய பேர் முக்கியமான பொறுப்புகள்லலாம் இருப்பாங்க. இன்டர்நெட் துறையிலலாம் கலக்குன்னு கலக்கிட்டு இருப்பாங்க. கம்யூனிகேஷன் லைன்லலாம் சதய நட்சத்திரக்காரவங்க ரொம்ப பிரைட்டா வேலை செஞ்சு பணம், பொருள் சம்பாதிப்பாங்க. அந்த மாரியான ஒரு அமைப்பிலும் இருப்பாங்க. புரியுதுங்களா? அதனால வந்து கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது வந்து தான் கொடுக்க வேண்டிய பலாபலன்களை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். அதற்கு சுய ஜாதகங்கள் சப்போர்ட் பண்ணா தான் அத நம்ம வாங்க முடியும் அப்படிங்கிற மாரியான ஒரு அமைப்பு இருக்கும். அப்ப சுய ஜாதகங்கள்ல வந்து யோகாதிபதிகள் யாரு? அவயோகிகள் யாரு? அவங்க நமக்கு என்ன செய்றதுக்கு காத்திருக்கிறாங்க அப்படிங்கிறத ஜாதகத்த ஆய்வு பண்ணி தெளிஞ்சுட்டு, அப்புறமா ஒரு முடிவு பண்ணி, நீங்க ஒரு இதுக்கு வாங்க. இல்லன்னா, இந்த பலன்கள வந்து வச்சுக்கிட்டு, எதுவுமே நீங்க சொன்னது நடக்கல அப்படின்ற ஒரு முடிவுக்கு நீங்க வந்துராதீங்க. புரியுதுங்களா? அப்போ இந்த அக்டோபர் மாதத்த பொறுத்தமட்டிலும் உங்களுக்கு ஒரு சிறப்பான தீபாவளி சிறப்பா தான் நடக்கும். நல்லா கொண்டாடி மகிழ்வீங்க. அதற்கான வருமான வாய்ப்புகள் அப்படி நிச்சயமாக இருக்கும். புரியுதுங்களா? அதனால வந்து ஒரு அக்டோபர் மாதத்துல உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது கூறி மற்றும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.